வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என உறுதி. திமுக ஆட்சியை மதிமுகவினர் விமர்சிக்க வேண்டாம், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என வைகோ வேண்டுகோள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோயில்களில் சிறப்பு ஏற்பாடு. பக்தர்கள் அனைவருக்கும் பிரதமர் மோடி மகா சிவராத்திரி வாழ்த்து. 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும். மோடிக்கு ஏற்ற மோடியாக இபிஎஸ் மாறியுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவில் மைதானத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெறும் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்று ஓவிய கண்காட்சி, மூலிகை கண்காட்சி மற்றும் சித்த மருத்துவ முகாமையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தின் முடிவுற்ற கட்டுமான பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சன்மார்க்கிகளுக்கு விருதுகளை வழங்கினர். அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை குறிக்கும் விதமாக நினைவு தூண் அமைக்கப்படும் என்றும், வள்ளலார் சன்மார்க்க பயிற்சி பள்ளி அரசு சார்பில் மற்றும் 3 இடங்களில் வள்ளலார் அன்னதான கூடங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்தார். தாயுமான திட்டம் வர அனைத்து வயதினரையும் கருணையோடு அரவணைக்கிற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலார் தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர், பண்பாளர். அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை. என்னுடைய பேச்சுகள்லையும் சமூக வலைத்தள பதிவுகள்லையும் வள்ளலாரை நிறைய நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். வள்ளலாரின் கோட்பாடுகளை மேற்கோள் காட்டுவது மட்டுமல்ல, அவற்றை செயல் வடிவத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். அவற்றையெல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா, தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சென்னையில் வள்ளலார் வாழ்ந்த பகுதிக்கு வள்ளலார் நகர்னு பேர் வச்சார். அந்த வள்ளலார் நகர் பேருந்து நிலையத்தை 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைச்சிருக்கிறோம். மதிப்பிற்குரிய கிருஷ்ணராஜ வானவராயர் சொன்னாரு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதும் வள்ளலார் பிறந்த நாள தனியும் பெருங்கருணை நாளாக அறிவிச்சோம். வள்ளலாரின் 200வது பிறந்த நாள், தர்மசாலை நிறுவப்பட்ட 156வது ஆண்டு தொடக்கம், ஜோதி தரிசனம் காட்டுவித்த 152வது ஆண்டு ஆகியவற்றை இணைச்சு 2022 அக்டோபர்ல இருந்து 2021 அக்டோபர் வரை தொடர்ச்சியா ஓராண்டு காலம் 30 விழாக்களை கொண்டாடி. திமுக ஆட்சியை மதிமுகவினர் விமர்சிக்க வேண்டாம் என வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோட்டில் மதிமுக தேர்தல் நிதியளிப்பு கூட்டம் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் தலைமையில் நடைபெற்றது. பொருளாளர் செந்தில் அதிபன் முன்னிலை வகிக்க ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் முருகன் வரவேற்புரை ஆற்றினார். இவ்விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு மண்டல நிர்வாகிகளிடம் தேர்தல் நிதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது திமுகவுடன் கூட்டணி என்று முடிவெடுத்த பிறகு திமுகவையும் ஆட்சியையும் மதிமுகவினர் யாரும் விமர்சிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதும் அவரவர் உரிமை என்றும் அதில் குறை எதுவும் சொல்ல முடியாது எனவும் தெரிவித்தார். எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காமல் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் கோபால் நன்றியுரை ஆற்றினார். விழாவில் மேற்கு மாவட்ட செயலாளர் சேது பாஸ்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அந்த மாநாடு இன்றைய சூழ்நிலையை பிரதிபலிக்கின்ற தலைப்பு கொண்ட மாநாடு, மதவெறியும் மக்கள் சீரழிவும் என்று. அந்த மாநாட்டு பேச்சை நான் திரும்ப போட்டு சில நாட்களுக்கு முன்னால் கேட்டேன். யானை திகைத்து போனேன், இப்படியா பேசினேன் என்று. ஆனால் அதற்கு பின்னர் அந்த 93 இதே மாவட்டத்தில் காங்கேயத்தில் அண்ணா பிறந்த நாள் என்று பகலிலே வேலூரிலே இருந்து தொடர் வண்டியில் வந்த நான் இயக்கத்தின் தலைவரை சந்தித்த போது
பொன்னாடை போர்த்தி அவருக்கு நான் பிறந்தநாள் அண்ணா பிறந்தநாள் வணக்கத்தை தெரிவித்த போது முன்னாலே போய் ஒவ்வொரு ஊராக பேசிக்கொண்டு வாருங்கள், அவரை முன்னாலே போக சொல்லுங்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் எங்கிலும் சிவன் கோயில்களில் இன்று 4 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. நாளை அதிகாலை சிவராத்திரி விழா நிறைவடைகிறது. இதையடுத்து தமிழகம் எங்கிலும் சிவன் கோயில்களில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஈசானிய திடலில் இன்று மாலை 6 மணி முதல் நாளை அதிகாலை 6 மணி வரை தொடர்ந்து பல்வேறு இசை கச்சேரிகள் நடைபெற உள்ளது. ஈசானிய திடலில் இதற்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ராஜகோபுரம் மற்றும் மலைவடிவில் பிரம்மாண்ட அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரதமர் மோடி மகா சிவராத்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிவபெருமானின் ஆசியால் பாரதம் செழிப்பின் உச்சத்தில் அரியணையிட்டு நிலைத்திருக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். 2 மாதங்களில் மட்டும் 9,000 ரூபாயை மக்களிடம் முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது மகளிர் உரிமை தொகையை நிறுத்திவிடலாம்னு பாஜகவும் அதன் அடிமை கூட்டங்களும் முயற்சி செய்ததாக கூறினார். ஜாடிக்கு ஏத்த மூடி போல மோடிக்கு ஏற்ற மூடியாக இபிஎஸ் மாறியுள்ளதாக விமர்சித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், 2026லும் திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் 60 கோடியில் கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். வாகனங்கள் சிரமமின்றி கடந்து செல்வதற்கு சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு செல்லும் வாகனங்கள் இம்மேம்பாலத்தை பயன்படுத்தும் வகையில் எல் வடிவில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் 2 வழித்தடம் அகலம் கொண்டதாகவும் 1 வழி வாகன போக்குவரத்து கொண்டதாகவும் 652 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் 60 கோடியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் 60 கோடியில் கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து அப்பாலத்தில் சென்று பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் மற்றும் திமுக அமைச்சர்கள் பலர் உடனிருந்தனர். முல்லைக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், கோவளம், பசுவந்தரை, தன்பாடு மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் செயல்பட்டு வரும் சிறு உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் வகையில் முல்லைக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டமுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முல்லைக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நீதிமன்ற வளாகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட காலாவதியான பொருட்கள் எரிக்கும் போது மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவிநாசியில் சேவூர் சாலையில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம், கிளை சிறை உரிமையல் நீதிமன்றம், பொதுப்பணித்துறை கட்டடங்கள் பராமரிப்பு பிரிவு அலுவலகம் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட காலாவதியான பொருட்கள், புகையிலை பொருட்கள் உள்ளிட்டவைகளை உரிமையியல் நீதிமன்றத்திற்கு அருகே பின்புறம் கொட்டி தீ வைத்துள்ளனர். இதில் திடீரென மர்ம பொருள் பலத்த சப்தத்துடன் வெடித்தது. அந்த பகுதியில் இருந்த குப்பைகளில் மளமளவென தீ பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏற்பட்ட பலத்த வெடி சப்தம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழைகளின் கஷ்டம் தெரியாமல் தாவேக தலைவர் விஜய் இருப்பதாக அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, ஏழைகளுக்கு அரசு கொடுக்கும் பணம் குறித்து
பரிந்து பேசாமல் விமர்சனம் செய்வதில் இருந்தே அவரது குணம் தெரிவதாக கூறினார். ஏதோ அவரு சினிமாவில் நடிச்சதுனால ரசிகர்கள் அவர் பார்க்க கூடதை வச்சுக்கிட்டு அவரு பெரிய மெத்த மேதாவி கணங்க ஏழைக்கு கொடுக்கறத கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. இது இந்த அரசு அவரை மாதிரி அவர் படத்துக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி அதை விஜய் அனுமதிக்கிறது மாதிரி நம்ம அனுமதிக்க முடியாது. இது சாமானிய மக்கள் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிக்கு எந்த பரிந்துரையும் கிடையாது. தகுதியான அனைவருக்கும் 1 ரூபாய் கூட அவர்களிடமிருந்து கையூட்டு பெறாமல் 100% 1,31,00,000 பேருக்கு கொடுக்கிறோம். நீங்க யாராவது ஒரு ஆளு 5000 ரூபாய் கொடுத்ததுல இந்த கட்சிக்காரங்க 1 ரூபாயை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. யாருமே அப்ப இந்த அரசு ஏழைகளுக்கு மீது இறக்கம் கொண்டு செய்யறத விஜய் போன்ற இந்த நடிகர்கள் எல்லாம் ஏழைகளுடைய கஷ்டத்தை தெரியாதவங்க எல்லாம் வன்மையா கண்டிப்பாங்க. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். வேலூரில் நமோ இளைஞர்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாரத்தான் போட்டியை பாஜக மாநில பொதுச் செயலாளர் துவக்கி வைத்தார். இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் துவங்கிய மாரத்தான் போட்டி அண்ணா சாலை வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று இறுதியாக தொரப்பாடி என்ற இடத்தில் நிறைவடைந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 கோடி மதிப்பிலான கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. அங்கன்வாடி பயனீர் நிழற்குடை புதிய நூலகம் திறப்பு விழாவில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். அதேபோல் கரம்பக்குடி ஒன்றியத்தில் மருதன்கோன் விடுதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கி சிறப்பித்தார். தமிழ்நாட்டில் 10 லட்சம் மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கி சாதனை படைத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற மகத்தான தலைவர் என்பதை மறந்துவிடாதீர்கள். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில +2 படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. அது 2000 3000 கூட ஆகாது, எல்லாம் காயிலாங்கடைக்கு போயிருக்கு. இது தரமான லேப்டாப் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்களே பயன்படுத்தலாம். உங்களுக்கான அத்தனையும் இந்த லேப்டாப்பில் கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் மதிப்பில் உள்ள மடிக்கணினிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் யார் என்று கேட்டால், திட்டத்தை அறிவித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர். திட்டத்தை செயல்படுத்தி விரைவாக உங்கள் கரங்களுக்கு மடிக்கணினிகளை கொண்டு வந்து சேர்த்த பெருமை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல கூட்டங்களை நடத்தி பல முறை இதற்கான பணிகளை மேற்கொண்டு நேரடியாக இந்த மடிக்கணினிகளை வங்கியில் சேர்க்கின்ற பணியை நமது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மினி லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் அருகே திருவண்ணாமலை நோக்கி சென்ற ஈச்சர் வாகனமும் பெங்களூர் நோக்கி சென்ற காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பெண் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்கம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதிகள் பலமுறை சாலை விபத்துகள் ஏற்படுவதால் உயர் கோபுர மின் விளக்குகள் பொருத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் கோட்டையில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில்
மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், கரும்பு சாறு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சந்தன காப்பு அலங்காரங்களை செய்து மலர் மாலைகளால் அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டு சாமி தரிசனம் செய்தனர். இண்டிகோ விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கோல்கட்டாவில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையத்தில் இருந்து மேகாலயாவின் ஷில்லாங்கிற்கு இண்டிகோ விமானம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயாரானது. விமான பணியாளர் ஒருவர் கழிவறைகள் கடிதம் இருந்ததை கண்டெடுத்தார். அதில் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருந்தது. உடனடியாக விமானத்தில் இருந்து பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். விமானத்தில் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் சோதனை செய்தனர். சோதனைகள் சந்தேகப்படும் வகையில் எந்த பொருட்களும் சிக்கவில்லை. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என உறுதி. திமுக ஆட்சியை மதிமுகவினர் விமர்சிக்க வேண்டாம், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என வைகோ வேண்டுகோள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோயில்களில் சிறப்பு ஏற்பாடு. பக்தர்கள் அனைவருக்கும் பிரதமர் மோடி மகா சிவராத்திரி வாழ்த்து. 2026லும் திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும். மோடிக்கு ஏற்ற மோடியாக இபிஎஸ் மாறியுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.